வணக்கம். இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய தலைப்பு தகவல் பார்த்தீங்கன்னா, குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விளக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு தகவல் தொகுப்பாக இது அமைய இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு அதாவது ஸ்பெஷல் டெட் எழுதுனாங்க. எழுதும் பொழுது நிறைய ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சு. கடினமாக இருந்துச்சு கொஸ்டின் அது இதுன்னு சொல்லி. அப்போ கடந்த 2013ல இருந்து டெட் எழுதினேன். அதாவது வேலை வாய்ப்பிற்காக டெட் எழுதிய அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, "நாங்கலாம் 100 மார்க் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். நாங்கலாம் 100 மார்க் எடுத்து வேலை வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் அது 100 மார்க் எடுக்கும் அளவிற்கு எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. நீங்க ஆசிரியர் தான பணியாற்றிருக்கீங்க. நீங்க மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்குற நீங்கள் எதற்கு அதிக மார்க் எடுக்க முடியல? உங்களுக்கு அது 90 மார்க் எடுக்க முடியல. எதற்கு 90 மார்க் எடுத்து உங்களால பாஸ் பண்ண முடியல?" அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல கிண்டலும், கேலியுமாக சொல்றாங்களே அப்படின்னு ஒரு ஆசிரியரிடம் போய் கருத்து கேட்டோம். உண்மையிலேயே அவரு சொல்ற விளக்கத்த பார்த்தீங்கன்னா, எனக்கே அப்படியே மெய்சிலிர்க்க போகுது. ஆசிரியர்கள் இவ்வளவு பெரிய திறமையான ஆசிரியர்கள் தான். ஆனா, டெட் தேர்வால மட்டும் பாஸ் பண்ண முடியலன்னு ஏன் காரணம்? அப்படின்னு அவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுதுங்க. தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் இத கேட்க வேண்டிய ஒரு பகுதி. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2013 அதாவது கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்த ஆண்டு முதல் டெட் தேர்வுல எவ்வளவு பேர் தேர்வு எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2,63,000 பேப்பர் 1 எழுதுனது. 2,63,187 பேர் தேர்வு எழுதுனாங்க. ஆனா பாஸ் பண்ணது எவ்வளவுன்னா 30,500 பேர் தான். அது 11%. 11.67% ரைட். நல்ல தேர்ச்சி தான் இருந்திருக்கு. பேப்பர் 2 4,00,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. அது 10% தான் தேர்ச்சி. எவ்வளவு? 4,00,000 பேர் எழுதினதுல 42,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கணும். நல்லா பாருங்க. இந்த தேர்வை எழுதியது யார்? நல்லா அதாவது 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு நேரடியாக பிஎட்ட முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஹேண்ட் அவங்கலாம். வளரும் பருவம். மூளையில நரம்பு செல்கள்லாம் நன்றாக வளரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள்லாம். அவர்களால எவ்வளவு பாஸ் பண்ண முடிஞ்சது? 2,62,200க்கு 30,000 தான் பாஸ் பண்ண முடிஞ்சது. பேப்பர் 2ல 4,00,000க்கு 42,000 தான் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஆக எவ்வளவு சதவீதம்? அதுவே போராட்டமா இருக்கு. சரி ரைட்டு. 2014ல வைக்கப்பட்ட டெட்ல பார்த்தீங்கன்னா, 20% பாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் 2ல. சரி. அப்புறமா 2017ல 6% தான் குறைஞ்சு போச்சு. 2,41,000 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. வெறும் 16,197 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பேப்பர் 2வ பார்த்தீங்கன்னா, 5,12,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. 18,500 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 3% தான் தேர்ச்சி. 3% தான் தேர்ச்சி. 2019ல பார்த்தீங்கன்னா, 1,62,316 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. வெறும் 551 பேர் தான் தேர்ச்சி. அது தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 0.33%. 1%க்கு மிக கீழே தேர்ச்சி. பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா, 3,79,735 பேர் எழுதியிருக்கிறாங்க. வெறும் 316 பேர் தான் தேர்ச்சி. அது தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 0.08%. புரியுதுங்களா? சரி. அதுக்கப்புறம் தேர்ச்சி சதவீதம் கூடி இருக்குது. 2022, 23 வருஷத்துல. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்ணை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஜெனரல் ஓசிக்கு 90% மதிப்பெண்ணாகவும், அடுத்தது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 75% மதிப்பெண்ணாகவும், எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு 60% மதிப்பெண்ணாகவும் 60 மார்க்காகவும் குறைச்சாங்க. இதன்மான காரணமாக தேர்ச்சி சதவீதம் கூடியது. ஆக தேர்ச்சி சதவீதம் கூடியதற்கு காரணம் என்ன? சரி ரைட். தேர்ச்சி சதவீதம் கூடுனாலும் எவ்வளவு கூடியிருக்குன்னு பார்க்கணும். அத முதல்ல பார்க்கணும் பாருங்க. 2022ல இந்த மார்க் அறிவிச்சதுக்கு அப்புறம் 10% தான் தேர்ச்சி. மார்க் தேர்ச்சி மதிப்பெண்ணை கூட்டிய பிறகு 10% தான் தேர்ச்சி. பேப்பர் 2ல 30% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பேப்பர் 1ல 10% தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவர்கள்லாம் யாரு? சுமார் 30, 35 வயதுக்கு கீழ உள்ளவங்க. 18 வயதிலிருந்து 18 இல்ல. அது +2. 18ங்கிறது 17ங்கிறது +2. 2 வருடம் பட்டய படிப்பு படிச்சிருப்பாங்க. 20 வயது. 21, 22 வயதில இருந்து 40 வயதுக்குள்ள இடைப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாமே. இவர்கள்லாம் எத்தன சதவீதம் தான் தேர முடிஞ்சது? 10% தான் தேர முடிஞ்சது. இதற்கான காரணம் என்ன? அதாவது 10% தேர முடிந்ததற்கான காரணம் மூளை நரம்பு செல்கள் வளர்ச்சியில இருக்கும். சரி. இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு, பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வு யாருக்கு நடக்குது? 53, 54, 55 வயது உள்ள ஆசிரியர்கள். இது யாருக்கு? 53, 54, 55 வயதுள்ள ஆசிரியர்கள். கிட்டத்தட்ட 27 வருடங்கள் தன்னுடைய பதவி அனுபவங்களை, பழுத்தவியல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள், அதாவது கல்வியில பணியாற்றியவர்கள். 57, 52, 53, 54 வயது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன் பணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்வு எழுதினார்கள். 55, 56, 57, 58, 59 வயதுள்ள ஆசிரியர்கள் தன்னுடைய பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதினார்கள்.
சரி. இவர்களால ஏன் இந்த போராட்டம்? ஏன் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்ன்னு பார்க்கணும். ஒரு கல்வி மனையியலை ஒரு வினாவாக வைக்கக்கூடிய கல்வி மனையியலை படித்த கல்வி மனையியலில் வினா வங்கியை ஏற்படுத்தி வினாத்தாள்கள் தயார்படுத்தக்கூடியவர்களே இதுக்கு புரியும் அவர்களுக்கு. கண்டிப்பா தெரியும். 30ல இருந்து அதாவது 40 வயது தாண்டிட்டாலே மனித மூளையில் உள்ள செல் அதாவது நியூரான் இருக்குல்ல, நியூரான் சுருங்கத் தொடங்கிடும். 40ல இருந்து 45 வயதுக்கு மேல போனாலே, மெல்ல அந்த நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கத் தொடங்கும். நியூரான் வளர்ச்சி இருக்காது. மூளை என்பது மூளை செல்கள், நியூரான் செல் உற்பத்தி இருக்காது. குறையத் தொடங்கும், சுருங்கத் தொடங்கும். 30 வயதுக்கு மேல மெல்ல குறையும். 40, 44 வயதுக்கு மேல மேலும் சுருங்கத் தொடங்கும். கண்டிப்பா. 30லிருந்து 40 வயது வரைக்கும் புதிய தகவல்களை கிரகிக்கும் வேகம் குறையும். நினைவாற்றல் செயல்பாடு குறையத் தொடங்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 44 வயதுக்கு மேல போனாலே சிந்தனை திறன் மற்றும் மூளையின் செயல்திறன் குறைவாவதுடன் தெளிவற்ற ஒரு முறையில அந்த மூளை இருக்கும். 55லிருந்து 60 வயது உடையவர்களுக்கு எப்படி மூளை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கு உதவும் அந்த எல்லா காரணிகளுமே மூளையை மிகவும் பாதித்திருக்கும். 55லேருந்து 60 வயது. யார் அது? பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதுறவங்க. 53 வயது உள்ளவர்களுக்கு மேல நிச்சயமா மூளை செல் அழிவுல தான் இருக்கும். நியூரான் செல் ஆனது 40லிருந்து அழியத் தொடங்கிடும். ஆகவே டீனேஜ்ல இருந்து ஒரு 44, 43 வயது வரைக்கும் கூட 30 வயதுக்கு வரைக்கும் தான் ஏறுமுகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓரளவிற்கு கெப்பாசிட்டி 40 வயது வரைக்கும் இருக்கும் நினைவாற்றல். அதுக்கப்புறம் இறங்கும், அழியும், மறக்கும் குணம் கொண்டது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இப்படி அதாவது கல்வி உளவியல் படித்து அதிக மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து நீங்க அதை வேறுபடுத்தி நீங்கள் அதை ஒரு இலக்காரமாக பார்க்க கூடாதுன்னு அவரு கேட்டுக்கொள்றாரு. மேலும் இப்பதான் திடீர்னு குதிச்சு வந்திருக்கீங்க டெட் சம்பந்தமா எங்களுக்காக நீங்கள் போராடவில்லை என்று கூட பல பேர் சொன்னதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட கேட்ட கருத்துக்கு என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் சங்கங்கள் டெட் வேண்டான்னு கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க பல வருடம். இன்னைக்கும் அந்த கோரிக்கை இருந்துட்டே தான் இருக்கு. என்றைக்கு 2011 முதல் தேர்வு வைக்கப்பட்ட போதிலிருந்தே டெட் தேர்வு வைக்கப்பட்ட போதிலிருந்தே இன்னும் டெட் தேர்வு ஒழிக்கப்படணும்னு சொல்லிதான் கோரிக்கையில 25 கோரிக்கை இருந்ததுன்னா அது ஒரு கோரிக்கை இருந்துட்டே தான் இருக்கு. ஆனால் அது ஒழிக்கப்படாமல் இருக்கு. அதற்காக பெரிய அளவில விவாதங்கள், பெரிய அளவில போராட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துறாரு அந்த ஆசிரியர். ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க. வயது வித்தியாசத்தின் காரணமாக வயது முதிர்ந்த ஆசிரியர்கள் ஆனாலும் அனுபவ அறிவுகள் இருக்கும், அனுபவத்தில் திறமை இருக்கும். ஆனால் கற்ற கல்வி 37 வருடங்களுக்கு முன்பு கற்ற கல்வியில நிச்சயமா மறதி இருக்கும். அது கல்வி மனையியல்ல, கல்வி உளவியல்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகள்லயே பாதி மறந்துரும். முழுமையாக மறந்துரும். அதுவும் 40 வயதுக்கு மேல 53 வயதுக்கு மேல முற்றிலுமாக செல்லெல்லாம் நியூரான்லாம் அழிந்துவிடும். அதனால மறதி என்பது முற்றிலுமாக இருக்கும். அவர்களுக்கு மிக போராட்டமாக இருக்கும் கற்றல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆசிரியர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆசிரியரிடம் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு விளக்கம் அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.